சந்தோஷம் பண்றீங்க. அதான் நான் அப்புறம் ஃபேன் ஆயிடுவேன், பாட்டுக்கு கிடையாது. ஓகே சூப்பர் சார். சோ இந்த மக்காமஷி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு அப்கோர்ஸ் நீங்க கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும், பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைச்சேன். எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார். நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார், நீங்க சொல்லல. பரவாயில்ல சார். உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில். ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். இல்ல அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்கா போலாம் அப்படின்னா இது ஹீரோயிக்கான படம் இல்லை சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும். அப்புறம் அப்ப என்னதான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார். சார் இப்ப என்ன சொன்னீங்க? என்னதான் வைக்கிறது பிரதர், நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்னதான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார்? இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். காலை வணக்கம் மீடியா நண்பர்கள், திரைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நட்டி, பூமிகா, பிரியங்கா மோகன், ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள், ராஜேஷ், அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லாவற்றுக்கும் மேலான ஃபேன்ஸ், ரசிகர்கள், உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எஸ், நீங்க கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லாம் ரசிச்சு நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல ஆடியோ, படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சி அதே மக்காமஷில் இன்னும் என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் லூப்பு ஓட்டு சொல்லுவாங்களே, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் போயினே இருக்கும். ஸோ பட் ஐம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐம் என்ஜாயிங் இந்த இசை சத்தம் இருக்குல்ல, மக்களுடைய கரகோஷம், பண்றீங்க. அதான் நான் அப்புறம் ஃபேன் ஆயிடுவேன், பாட்டுக்கு கிடையாது. ஓகே சூப்பர் சார். சோ இந்த மக்காமஷி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு அப்கோர்ஸ் நீங்க கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும், பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைச்சேன். 100% நினைச்சேன். இந்த பாடல் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல். ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலா பார்த்தா இந்த படத்துல தனியா தூக்கி வச்சுக்கலாம். ஆனா ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, இந்த படத்தோட கேரக்டர் அந்த பாட்டுல வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டர். ஆமா. ஆனா எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, பின்னாடி நம்ம பேசுவோம், அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எனக்கு இதுல. ஆனா ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள் கிட்ட போகுது, வெள்ளிக்கிழமை காலையில தெரியறது இல்லை. எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும். அப்ப என்ன யோசிச்சேன், ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன். ஸோ படம் கண்டிப்பா தியேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடணும், அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள. நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் 5 ஷோ தான் ஆயுஸ் இருக்கும், 2வது வரை எந்த படமா இருந்தாலும் எடுத்துருவாங்க, நம்ம பார்த்துட்டு பெரிய படம் கூட இருக்காது. ஸோ நான் தியேட்டர் வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க. ஏன்னா 120 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கன்றது சத்தியமா சொல்றேன், பாட்டுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ள வந்த அப்புறம் தான், இல்லாட்டி ஓடிடியில பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மக்காமஷின்ற சாங்கு அது திட்டமிட்டு பண்ண பாடல். அதை பத்தி பின்னாடி பேசுவேன். ஓகே சார். மக்காமஷி சாங் வந்து பிளே பண்ணும்போது நீங்க கண்டிப்பா 1-2 மூமெண்ட் அப்படியே நீங்க ரசிச்சு பிளே பண்ணி நீங்க கம்போஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப எங்களுக்காக ரவி சார் கூட அப்படியே லைட்டா 2 மூமெண்ட் பண்ணீங்கன்னா, இது வரைக்குமே ஹாரிஸ் சார் எங்குமே டான்ஸ் ஆடுனது பார்த்தது கிடையாது, மியூசிக் பண்ணதும் பாட்டு பாடுறது மட்டும் தான் பார்த்திருக்கோம். இப்ப எங்களுக்காக
சார் அடுத்த வீட்டுக்கு என்ன சார்? இல்ல சார், இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. இது உண்மையாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. எவ்ரிபடி என்ஜாய் இட், ரைட்? இந்த மேடையில நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு டான்சராகவும் பரிமாணம் எடுத்திருக்காரு அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க இருக்கும்போது நீங்க கூட அறிவீங்க சார். ஆடி இருக்கேன் சார் ஒரு ரீல். அதை நான் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சார் காமிச்ச உடனே நான் காமிச்சேன் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஆட தெரியாதவங்களும் ஆடணும் அப்படின்னு ஆசை தோணும் உங்களோட பாடல்கள் கேட்டா. தேங்க்யூ வெரி மச். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ நாயகன் ரவி சார் பேசுறதுக்கான நேரம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி ப்ளீஸ். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம். நீங்க கொடுக்குற எனர்ஜியில தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது. ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்க வந்தப்ப என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கு முதல் படத்துல என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இல்ல ஒருத்தர் சொல்லுப்பா, ஒருத்தர். யாருக்கா கேக்குதா? தியா, உங்களுக்கு கேக்குதா அவங்க சொல்றது? என்னது சார்? என்ன சொல்றாங்க? டான்ஸா? கொஞ்சம் இசுக்கு இசுக்கு என்பதுதான் கேட்கிறது. செஸ் ஆட சொல்றாங்க. செஸ் ஆடவா? செல்ஃபி எடுக்கணுமா சார்? செல்ஃபி, போட்டோ போட்டோ செல்ஃபி எடுக்கணும். Nice try. ஹாரிஸ் சார் வாங்க ப்ளீஸ் வாங்க. எவ்ரிபடி எல்லாரும் அப்படியே சிரிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இது எப்படியாவது அனுப்பிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். பேசிட்டு எல்லாமே பண்ணலாம். ஏரியா நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாங் பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? முதல்ல நீங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்ப ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுத்தி சுத்தி ஆடுவான்ல, அப்ப எனக்கு சரியா வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல. அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். 2 நாள் கழிச்சு அதே பிராக்டிஸ்க்கு வந்தான். அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன். கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனா. அதனால எப்பவுமே உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையா. நான் முதல் படத்துல இருந்து அண்ணா சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது இல்லாம மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்தை மாதிரி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன், அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், வேற எதுவுமே இல்லை. அண்ட் உங்க எல்லாருக்கும் இந்த விழாவில் என்ன விரும்புற எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார் அவர் உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார்? நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் சார், நீங்க சொல்லல. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில். ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்கா போகலாம் அப்படின்னா இது ஹீரோயிக்கான படம் இல்லை சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னோம். அப்புறம் அப்ப என்னதான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார். சார் இப்ப என்ன சொன்னீங்க? என்னதான் வைக்கிறது பிரதர்? நல்லா இருக்கு சார் அப்படின்னு.
என்னதான் வைக்கிறது பிரதர்னு, எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு, சார் பிரதர் சார் அப்படின்னு. ஏன்னா எங்க டீம்ல ஒவ்வொருத்தரும் நாங்க சுந்தர் சார், ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம். அதனால இந்த டைட்டில் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் டீம்ல கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகா இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிகா அக்கா, அவங்க தான். ஏன்னா அது பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள. 1% கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம். எப்பவுமே அந்த புன்னகை, அந்த அழகு எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பூமிகா மேம் அக்காவா நடிக்க போறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க, என்ன யாரு அக்கா, அவங்கள அக்கா வாக்கிடுயா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இதே மாதிரிதான் என்னை எம் குமரன் படத்துல நதியாமா மேடம் அம்மாவா நடிக்க போறாங்க எனக்குன்னு சொன்னப்ப பயங்கரமா கத்துனாங்க என்ன. பட் இந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கம்பேனியன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அக்கா பத்தி சார் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்க எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் நாங்க வச்சிருக்கோம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா பெண்கள் நாங்கெல்லாம் பிரதர் அப்படின்னு கண்டிப்பா கூப்பிட போறது கிடையாது. பட் உங்களை வாய் நிறைய பிரதர் பிரதர்னு கூப்பிடக்கூடிய உங்களுடைய சிஸ்டரை இப்ப கூப்பிட போறோம். உங்களுக்கான சர்ப்ரைஸ். லெட்ஸ் வெல்கம் விஜயலட்சுமி மேம். எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல, ரவி சாருக்கு உண்மையாலுமே ஒரு சிப்லிங் சிஸ்டர் இருக்காங்க. சோ இப்போ இந்த இசை வெளியீட்டு விழால we are so happy அந்த சர்ப்ரைஸ் நாங்க கூட்டிட்டே வந்திருக்கோம். So here we have sister விஜயலட்சுமி மேம். எதிர்பார்த்தீங்களா? என்ன சார் ரியாக்ட் பண்றது இல்ல? ரோஜா அக்கா எங்களுக்கு சாரி ஏன்னா எங்கிட்ட விஜயலட்சுமின்னு சொன்னாங்க, ரோஜா அக்கா வந்திருக்காங்க. சோ எஸ், அவங்க நினைக்கிறாங்க யார் அந்த விஜயலட்சுமின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஹவ் இஸ் திஸ் சர்ப்ரைஸ்? சோ இது நாங்க ஸ்பெஷலா அக்காக்காக கியூரேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட். இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள்? நாங்க மறைச்சு வைக்கல, பாதுகாத்து வச்சிருந்தோம். ஏன்னா அக்கா எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்டு தான். அது நாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு பொம்மைக்கு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்ட காபி டம்ளர்ல நாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் 2 பேரும். ஸோ தலைகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அது எப்பவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. ஓகே, சார் பேசுனது கேட்டிருக்கோம். பட் உங்ககிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இருக்கு நிறைய விஷயங்கள். மேம் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச்சில் நீங்க பகிர்ந்துக்கிட்டது? ரவி, உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது. நீ எப்பவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்தில் உன்னை பழைய ரவியா பார்க்குறோம். ஒரு சம்திங்லயோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த ரவியா இருக்கேன். யூ லுக் சோ யங். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆஃப்டர் எ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அவ்வளவுதானா? என்னது? ஆமா, ஒரு ரொம்ப வீட்ல பயங்கரமா பேசுவாங்கப்பா அவங்க, சும்மா அப்படியே பவ்யமா. சார் நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அப்படி நிறைய விஷயங்கள் இல்ல ஆனா கேட்கணும், வேணும். மேம், ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சாரை பத்தி நான் என்ன சொல்லுவீங்க? ரவிக்கு அக்காவா இருக்கிறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். இதுல ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரணம்னா சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சாரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ அது வேணும் சார் ப்ளீஸ். இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்ப எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லாம இல்ல, அதே அவரு சொல்லி கொடுக்குறாரு, இத சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்லி கொடுக்குறாரு. ஏதாவது சொல்ல சொன்னா அது சொல்றேன் நான். சொல்லு, உனக்கு நிறைய இருக்கு, ஏதோ ஒன்னு சொல்லு. ஹி இஸ் a very sentiment person. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுடா, எல்லாருக்கும் ஒன்ன பத்தி தெரியாது.
ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுக்கா. வாழ்த்துக்கள் சொல்லி. ஓகே, இப்ப வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்ற விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். ஆக்சுவலா என்ன அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே. ஓகே, அதனால அக்கா விட ஆக்சுவலா அவன் தங்கச்சி தான். நான் ஒன்னும் சொல்ல போனா பிரதர்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எங்க அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க 2 பேரும் மேடையில இருக்கீங்க. we'd like to welcome மோகன் ராஜா sir also onto the stage to make it even more special. இந்த மேடையில இந்த 3 பேரும் சேர்ந்து பார்க்கறதே அப்படியே கண் கூட விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க போகுது. wonderful to have you all. thank you. எல்ட்ரா யங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ். ஓகே, பட் நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே மேம்? ஓகே, 2 பிரதர்ஸுக்குமே முடியல அப்படின்னா நீங்க எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க? வைத்தியம் பாக்குறது வைத்தியம் ப்ராப்ளம் இருக்கும்போது யூசுவலா எல்லாரும் பாக்குற மாதிரிதான். ஆமா, டென்டல் சர்ஜன். சோ டென்டல் சர்ஜன். ஓகே, நிறைய பல்லெல்லாம் புடிங்கி இருப்பீங்களா உங்களுக்கு? ஆமா ஆமாமா, சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க. ஓகே, அதுக்காகவே படிச்சு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் ஓட்ட வச்சிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்ல மனுஷி. ஓகே, thank you. but one question to you sir. ராஜேஷ் சார் கூட வந்து ஒர்க் பண்ற வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு, பட் அது அமையல அப்படின்னு ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க. பட் how did this happen? ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அவரு ஒரு 2-3 லைன் சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்தா பெட்டரா இருக்கும் சார். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிட்டே இருந்தேன் நான். அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. அண்ட் அவருடைய ஆக்சுவலா அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் காமெடி ஃபில்ம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருடைய SMS எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அன் எமோஷனல் டிராமா. இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். அப்படிதான் இருக்கும். அது அவ்வளோ அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு குவார்டர் சொல்லு மச்சி ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்னைக்கும் மீம்ஸ் அது போயிட்டு இருக்கு. தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும், அதாவது நீங்க பாஸ்கரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான். அவன் மாறவே மாட்டான். அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவரு. அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைன்ல பண்ணாரு, எனக்கு கேரக்டர் ஓரியன்டா பண்ணாரு. அண்ட் அது நிச்சயமா எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு. அப்படிதான் ஆரம்பிச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஓவர் டு ஹாரிஸ் சார். புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்கள்ல கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்றதுல நீங்க வந்து பேர் போனவர். ஹவ் இஸ் இட் ஹேப்பனிங்? நீங்க எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க? Before going to that, I need to thank the singers in this album. Okay. So இந்த படத்துல பாடல்கள் பாடிய மதுஸ்ரீ அவர்கள், கார்த்திக், சுனிதா சார் இதெல்லாம் பாடியிருக்காங்க. அதோட 3 புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட். அவர் சிங்கர். நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன். அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது. அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்கு. ஸோ அந்த பாடலை ரவிக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு சொன்னது. அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு. அப்புறம் 2வது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர். இந்த அமுதா பாடல்ல கார்த்திகோட பாடினவங்க. நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை வந்து நான் என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலயமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க. அந்த உங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன் அந்த ஜெயிச்சவங்கலாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸுக்கு போன 5 பேர் இருக்கிறாங்களே. ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேற இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் வந்து 5 பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் நான். வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேரில் தோத்து போன ஒரு பொண்ணு
இந்த குரல் ரொம்ப மழலையா இருக்கே, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க அவங்க அம்மாவோட. பார்த்தா ஷாக், உண்மையானே குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு இன்னெல்லாம் சின்ன சங்கடம், ராஜேஷ்க்கு எனக்கு இந்த குழந்தைய வச்சுட்டு டூயட் சாங்க. சார் நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க. அவங்க தான் அந்த பாடல் எழுதியிருக்காங்க, அமுதா சாங். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும், ஐயோ இது என்னங்க ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்போ பிரிய மனுஷ ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்கு, 13 வயசு பொண்ணு எப்படின்னா பிரமாதம் பாடிடுச்சு ஒரே நாளில். ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாரும், ஹோப்ஃபுல்லி யூ ஆல் லைக் இட். தென் 3வது புதிய சிங்கர் பால்டபா. அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம். இங்கே ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க. அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்கு, அந்த ஒரு அம்பி முகம். அந்நியனை தான் பார்த்துருக்கீங்க, அம்பியை பார்த்தது இல்லை. அவரு பாஸ்கன்கிற பாஸ்கன்ல அந்த ஒரு 50 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலியை டேப் பண்ணி நம்மளை அழு வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அதை இந்த படத்துல அவர் கரெக்டா கையாண்டிருக்காரு. ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு கரெக்ட், ஆஹா இதுதான் இவரு, இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டரா பார்த்துருக்கோம். ஒரு கண்ணாடியிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்துல பயங்கர எமோஷன். எனக்கு என்னன்னா, அந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியா வந்த படம் ஃபேமிலி ஃபிலிம்னா அது வில்லேஜ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்ட்ல பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு இது எப்படின்னா, அது வாரக்கணக்கில் ஓடும் சொல்லுவாங்களே, ஒரு படம் 80%லேயே ஓடும், 100ல வராது, 75, 80, 80 போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் இது. இந்த படத்துல எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும் போது, ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம் போது யூடியூப்ல ஒரு சிங்கர் அனுப்பிச்சாரு ஒரு லிங்க். நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்ட உடனே, இந்த குரல் நல்லா இருக்கானே, நம்ம பண்ற பாடலுக்கான குரல் இல்லையேன்னு போது, உங்களுக்கு தெரியல, யூடியூப்ல சாங் முடிஞ்சோன்னு அடுத்த ஒரு பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும். அதுலதான் இந்த பையன் பால்டப்பா வந்துச்சு. அன்னீஸ்ன்னு சொல்லிட்டு, இது யாரான்னு சொல்லிட்டு போனா ஐன்னு வந்து, அடாடாடாடா இந்த குரல் நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் தான் அது. 2வது சரி இந்த பையனை வர சொல்லணும்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் இருக்கார், என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார். ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார்னா, நான் பொண்ணு டியூனே கம்போஸ் பண்ணேன். உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரோன்னே அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவர் உட்காந்து அந்த மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினைச்சேன், இந்த ஒரு மக்கா மிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது உள்ள ஒரு ஃபிளேர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும் போதே, ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடைச்சிருச்சு, இந்த படத்துக்கு 2வது டைட்டில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ், இவர் ஆடின டான்ஸ். இன்னொரு பாட்டை நீங்க ஆடணும். ஸோ அதான் நீங்க அவ்வளோ அருமையா ஆடி இருக்காரு. எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. அண்ட் that made that impact. So I thank Parvati, Thamarai for wonderful contribution, and Rajesh, Sundar அவர்கள். ஸோ நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்க தான் தகப்பன் ஃபார் த ஃபிலிம். ஸோ அண்ட் எஸ் ஜெயம் ரவி, அமேசிங் திங். கண்டிப்பா இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. தேங்க்யூ. மகாமஷி சாங் பத்தியும் நிறைய விஷயங்கள், படத்தை பத்தியும் சுவாரஸ்யமா ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து பேசுறது நாங்க எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. பட் இட் வாஸ் சோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார். தேங்க்யூ வெரி மச். பேசுறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள்? கண்டிப்பா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளவு பேச மாட்டாருன்னு தெரியும், இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்குதான் எனக்கு வந்து தெரியுது. சார் had fun dancing with you, and இது more than fun, working with you is amazing because எங்கேயும் காதல் மாதிரி இன்னைக்கும் வந்து சவுண்ட் செக் போறதுக்குலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டா இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்றாங்க இன்னைக்கு. அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனா இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பிரதர்ல வந்து மக்காமேஷி வந்து எனக்கு லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்கா என்னைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நம்புறேன் நான். அண்ட் அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவரு ஒரு ஒரு அப்ப அண்ணன் யாருன்னு தெரியாது. அப்ப வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர். அவர் டைரக்டர் ஆறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிம்ல
அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவரு. அதுதான் இன்னைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் தி பெஸ்ட் சார். லைஃப்ல தேங்க்யூ. இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலை படத்துல கிடையாது. அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் தான். அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிம்ல 1993 or 4 நினைக்கிறேன், கரெக்டா? நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயரா இருந்தேன். அப்போ அவங்க ஃபாதர் எடிகுமோன் சார் எனக்கு தெரியும். அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்குல பண்ணுவார். அப்போ ஒரு பழக்கத்துல அவர் மகன் இப்பதான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். இவரும் பாஸ்கர் வந்தீங்க. ஒரு அருமையான, அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு பி ப்ராமிசிங் டைரக்டர். நானும் வந்தேன் சார். அப்ப இப்படி இருந்தேன். சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள், புதுசா கேட்காம நீங்க வந்து சூப்பரான கான்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. எஸ், I would like to thank everybody Yeah, please for go the ahead. opportunity they gave me. ஓகே. Starting from ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்க பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன், அவங்களுடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸா மட்டும் இல்லை, அதை நம்ம யூடியூப்ல எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய இருக்கு. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேர்ல வந்துட்டு ரொம்ப அழகா பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்னா பார்த்தோம் ஊட்டியில. ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியா பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை. கீழே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு எல்லாரும். அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டா இருந்தா கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷன்ல வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மேம், உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு புஃபேல இதுல எடுத்துட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, சீப்பா இதுவா, ஐப்ரோ இதுவா, லேஷஸா, ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் உண்மையாவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சது அது உங்ககிட்ட. அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் எனக்கு 3 வருஷம் மேல எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்கள்ல. லொகேஷன்ல ஷிப்பெல்லாம் நாங்க பிடிச்சி ரிவர்ஸ்ல போட்டு வந்தோம். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, சுந்தர் சாரால மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதரா நான் வந்து வேண்டி பேசு. அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பா பண்ணுவோம். நம்மளுடைய 3rd film. தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ. அண்ட் Suma ma'am, thank you for coming. Thank you so much. Sweet of you to come. நட்டி சார் எப்படின்னா, என் படத்துல நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, வில்லனா இல்ல காமெடி பண்ணுவாரா இல்ல, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவாரு அவரு. அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார். அது எப்படின்னு தெரியல, நீங்க கேமரா பின்னால இருந்து பாக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது. அதை சொல்லாம நீங்க வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அது கத்துக் கொடுங்க, நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திரால வந்து பெரிய நடிகர். அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டைலாக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும். அதனால அவர்கிட்ட பேசணும், சார் உங்க ஃபேன் சார், நல்லா பண்றீங்க சார், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஹலோ சார்னு சொல்றதுக்கு முன்னாடி, என்னப்பா எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அப்புறம் அங்க எங்க இருந்து வர, அப்ப நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்றது. யாரு சார், எப்படி சார், நான் இங்க வந்து பையன்தான்ப்பா அப்படின்ட்டாரு அவரு. அப்பதான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகா வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். பிடிவி கணேஷ் சார், அவர் வந்துட்டு செஸ்ல நிறைய தடவை தோத்து போயிருக்காரு, சொன்னா திட்டுவாரு அவரு. வின்னும் பண்ணியிருக்காரு. அதை பத்தி பேச தேவையில்ல, நமக்கு எதுக்கு அது. வின்னும் பண்ணியிருக்காரு. அது ஜாலியா ஒரு ஒரு ஹாப்பியா அது போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அது சொல்லிட்டே போலாம். அண்ட் என்னோட பிரதர் இன் லா சசி சார், அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்.
உங்க எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்ல இருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்க எல்லாரால தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். பிரதர் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஐ திங்க் இன்னும் வரக்கூடிய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ்ல வந்து நம்ம பேச போறோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் நீங்க எல்லாருமே வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. பட் நம்மளோட ஆடியோ லான்ச்ல வந்து முக்கியமான ஒரு நேரத்துக்கான நேரம் வந்தாச்சு. நம்ம வந்து ஆடியோ லான்ச் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.